எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம விகாஸ் தம்பியோட ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஏன்னாக்கா கொஞ்சம் சேலம் போகலாம் அப்படின்ட்டு, அதுக்காக தம்பியை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஏன்னா அவன் தான் 7 மணிக்கு தானங்களே வரான், அதனால் முன்னாடி அனுப்ப மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸ் யாராவது போனால் தான் அனுப்புவாங்க. அதனால தான் நானே போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான், அதான் அங்கே போயிருக்கேன் நான். அவன் திரும்ப மாட்டான். ஒரு மாசத்துக்கு அவன் மூஞ்சியே காட்ட மாட்டான். ஏன்னா எங்க அப்பா வந்து மீசைய தாடி எல்லாத்தையும் எடுத்து விட்டாரு, அதனால மூஞ்சியே காட்ட மாட்டேங்கிறான் வீடியோவுக்கு. என்ன பண்றது? சரி, இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதுக்காக தான் விகாஸை கூட்டிட்டு போறோம். அது அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னங்கறத சொல்றேன். நான் போன சர்ப்ரைஸ் இல்ல உங்களுக்கு, நான் போன வீடியோலயும் சொன்னேன்ல ஒரு குட் நியூஸ் இருக்கு, என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். அங்க போயிட்டு அந்த அது என்ன சர்ப்ரைஸ்ங்கிறத பாத்திரலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்குது இந்த பூவு. முக்குங்களை மட்டும் பறிச்சு இதை மட்டும் மேட்சா வச்சா சூப்பரா இருக்கும். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? சாரி. ஐயோ, இங்கேயோ கரப்பட்டுக்குண்டா. ஐயோ, புது சாரி அதுக்குள்ள கரை பண்ணிட்டேனேடா. அது தெரியல. எப்படி தெரியல உனக்கு? டிசைன் மாதிரி தெரியுதா? நான் போய் கழுவுறேன். நல்லா இருக்குதா சாரி? டிஸ்ட்ரி பட்டுருச்சு சாரிக்கு, அதான். சரி, சூப்பர். இதுக்கு மேட்சா பூ வைக்கலான்னு போய் தேடிட்டு வந்தேன் நான். இந்த அழுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். என் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. சூப்பரா இருக்குதா? எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பிளவுஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்க போனா அதுக்காக கறிப்பிட்டு இருப்பேன். என்ன இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. டொயோட்டா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னாக்கா ஒரு கார் ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு. வாங்க, என்ன கார் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கார் வெயிட்டிங் இருக்கு உங்களுக்கு சொன்னா. அங்கே படுதா போட்டு முடி வச்சிருக்காங்க நம்ம காரை. என்னடா இப்படி இருக்கு? எங்களுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரரு, கொழுந்தனார், சக்கரவர்த்தி எல்லாருமா போயிட்டாங்க ஷோரூமுக்கு. ஏன்னா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எழுதி கொடுக்கணும் இல்லைங்களா, அது எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களே முன்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து விகாஸ் தம்பி கூட்டிகிட்டு போயிருந்தேன். என்ன கார் எடுத்தோம் அப்படின்னாக்கா, இனோவா தாங்க எடுத்திருந்தோம். கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கட்டும், ஏன்னா ஃபேமிலியோடு போகிறதுக்கு வண்டி பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக பெரிய வண்டி எடுக்கலான்னு எடுத்தோம். ஹைப்ரிட் தாங்க, நல்லா இருந்துச்சு காரு. ஏன்னா இந்த பொண்ணுங்களை வந்து சினிமாக்கெலாம் கூட்டிகிட்டு போனால் எல்லாரையும் டிக்கியில் உட்கார வைக்கிறதா இருக்குது. எங்கள் கொழுந்தனார் வீட்டு பிள்ளைங்களையும் சரி, சக்கரை வீட்டு பிள்ளைங்களையும் சரி உட்கார வைக்கிறதா இருந்தால் அது கார் பற்ற மாட்டேங்குது. அதுக்காக தான் புது கார் எடுக்கலாம் அப்படின்ட்டு புது கார் எடுத்தோம். எங்கள் கார் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நீங்களே. ஒரு கோவில் விசேஷத்துக்கு நம்ம போனோமாக்கா, அங்கே வான வேடிக்கைலாம் இருக்கும். அதை வந்து நம்மளால் எட்டி எட்டி பார்ப்போம். ஆனால் நம்ம அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தையாக இருக்கிற பசங்களை தூக்கி தோள் மேலே நிறுத்தி நீ பாருடான்னு சொல்லி பார்ப்பாங்க. அது என்னன்னாக்கா, நாம் பார்க்காத வேடிக்கைகளை நம்ம பசங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே போல் தான் இங்கேயும் நடந்துச்சு. அந்த மேனேஜர் வந்து துண்டு கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு போட வந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார், எங்கள் வீட்டுக்காரர் பையனை கூப்பிட்டு அவனுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எனக்குமே அந்த இடத்துல அது ஷாக்காக தான் இருந்துச்சு. என்னடா இப்படி செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கார் மட்டும் இல்லைங்க, எல்லா அப்பாக்களுமே தன்னுடைய பசங்களை வந்து தனக்கு முன்னாடி வந்து உயர்வுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அது எந்த இடத்துல நடந்துச்சு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையான கீ செயின் எல்லாம் கொடுத்தாங்க. அது என் கையில் கொடுத்து அதை வந்து எங்கள் வீட்டுக்கார் கையில் கொடுக்க சொன்னாங்க. அது வந்து எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா நம்ம எவ்வளோ விலை போட்டு கார் வாங்கினாலும் அந்த டயரில் எலுமிச்சை பழத்தை வச்சு நசுக்குனா தானங்க நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அந்த வேலை தான் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சார்.
எப்படியோ கார் எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து ஏதாவது ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரீட்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லோரும் போயிருக்கோம், சரி எல்லோரும் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எங்கே வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் இருக்கிற மாதிரி இருக்குது ஹோட்டல்னு சொல்லி தேடி பார்த்தோம். கடைசியாக வந்து அஞ்சப்பர் போகலான்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சோம். சரி அங்கே வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது. ஏன்னா தம்பி சக்கரவர்த்தியும் விகாஸ் எல்லாம் நான்வெஜ் தானே சாப்பிடுவாங்க. அதுக்காக வேண்டி ரெண்டும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கிற ஹோட்டலாக பார்த்து அங்கே தான் சாப்பிட போயிருந்தோம். கிராண்ட் அஞ்சப்பர் காரோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சவுண்டு கேட்குமா? சூப்பராக இருக்குது. உட்காந்துட்டு அப்படியே தேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது கார். வண்டியில் உட்காந்துக்கிறதே தெரியல. ஈவி கார், அதாவது பாதி வந்து பேட்டரியில் கொஞ்ச நேரம் வரும், இன்னொரு இதில் விடும், பெட்ரோல் ஆட்டன் மாதிரி. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது உட்காந்துக்கிறதே. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அங்கே சர்வ் பண்ணுறவரே வந்து கொண்டாங்க மேடம் நானே வீடியோ எடுத்துறேன்னு சொல்லிட்டு அவரே வீடியோ எடுத்து கொடுத்தாரு. நான் எங்கள் வீட்டுக்காரரு ராஜேஷ் ஐனார் 4 பேர் வந்து வெஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டோம். மற்றவங்களாம் நான்வெஜ்ஜி வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரியமோ அதெல்லாம் வாங்கிட்டாங்க. சாப்பிட்ற வரைக்கும் எதுவும் சொல்லிங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சக்கரவர்த்தி என்னங்கிறாரு, நீ பேசாமல் நீ காசையே கொடுத்துருந்தீங்கன்னா நான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தள்ளுவண்டி கடையிலே சாப்பிட்ருப்பேன், அங்கேயே சூப்பராக இருந்துச்சு, இங்கே எனக்கு டேஸ்ட்டே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கொடுத்தாரு. அதே கமெண்ட்ஸ் தான் எங்கள் கொழுந்தனாரும் கொடுத்தாரு. ஏதோ ஒன்று சாப்பிட்டாச்சு விடுறா தம்பி அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேச்சேரி கிளம்பி வந்துட்டோம். ஆளுக்கு ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஐயா வீட்டில் போய் வண்டியை பூஜை போட்டாச்சுங்க. எப்போவுமே வண்டி எடுத்தாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏத்தாப்பூரில் இருக்கிற ஐயா வீட்டுக்கு தான் போய் பூஜை போடுவோம். அதனால் அங்கே கொண்டு போய் பூஜை போட்டோம். அங்கே போயிருந்தப்போ தான் நான் வந்து எங்கள் தம்பியை பார்த்தேன். நான் எங்கள் சித்தி வீட்டு பையன் 20 வருஷம் இருக்குங்க அவனை பார்த்து. அன்றைக்கி தான் அங்கே தான் பார்த்தேன், ஏத்தாப்பூரில் தான் ஐயா வீட்டில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. சித்தார்த்துன்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டி பையனாக பார்த்தேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய பையனாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயாச்சு. ஏன்னா முருகனையும் பார்த்து அப்படியே அவருக்கும் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். கோயிலுக்கு வந்தோம். இன்றைக்கி புது வண்டி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் சரி வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஆனால் வந்து கிளி ஜோசியம் இருந்தால் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஒரே கிளி ஜோசிக்கார கூட கண்ணில் சிக்கவே இல்லைங்களேங்க. தம்பி இறங்கி இப்போ சாமி கும்பிட்டு வந்துடுறேன். கோவிலுக்கு உள்ளேலாம் போகலைங்க. நான் வெளியிலே வந்து பார்த்துட்டு அப்படியே கோவிலே ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். நான் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே போனோமாக்கா நிச்சயமாக மதியத்துக்கு மேலே ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போகலை. வெளியிலேயே இருந்து சாமி கும்பிட்டு பூஜையும் போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த கடையில் வந்து முருகருடைய சிலையை அப்படியே கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி முருகர் சிலையை வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக மசால் பூரி தாங்க செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம கடையிலே தான் வாங்கி கொடுக்குறோம், இன்றைக்கி நாமளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னாக்கா பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, காரத்துக்கேற்ப பச்சை மிளகா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளாக்ஸ் இது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் இது வந்து சீரகப்பொடி, ஒரே ஒரு கேரட்டு, மேலே கார்னிஷ்க்கு அழகுபடுத்துகிறோம்ல அதுக்காக பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, இதெல்லாம் தான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒன்று அரைச்சிக்கணும். பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, நான் குட்டி தக்காளிங்கிறதுனால ஒரு 5-6 போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தக்காளி போட்டிங்கனாவே போதும், சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா போட்டேன். இது கூட இன்னும் ஒன்று வந்து பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கும் வேணும். நம்ம பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இது கூட போதும். கொஞ்சமாக பச்சை பட்டாணி போட்டாச்சு. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ வந்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்ச இந்த விழுதை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியது தான்.
ஓகேங்களா? இப்போ இந்த விழுதை வந்து நல்லா கிளறி விட வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகட்டும். சூப்பர். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ இதுலேயே வந்து நம்ம உருளைக்கிழங்கு பருக்க வேக வச்சு அப்படியே உதுத்துட்டு வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒன்று வந்து மிளகாய் தூள், ஒன்று வந்து கரம் மசாலா. இதில் ரெண்டும் போட்டிருக்கேன். ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கொத்தமல்லியும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். கரம் மசாலா கட்டாயமாக போடுங்க. அடுத்து ஜீரக பொடி. அவ்வளோதான். இப்போ இந்த பொடிங்கெல்லாம் போட்டேன். இதுக்கு மேலே எந்த பொடியும் தேவையில்லை. ஓகேங்களா? அப்படியே இருக்கட்டும். மெயினாக வந்து நம்ம உப்பு போடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். அதனால் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச பச்சை பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியோடு தான் நான் சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியோடையே சேர்த்திக்கங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நீங்கள் காரம், உப்பு, காரம் எல்லாத்தையும் நல்லா டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம குட்டி பூரியை சுட்டு எடுத்துடலாம். இதில் உருளைக்கிழங்கு போட்டேங்க. நான் போடுறதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போட்டாச்சு. இதில் வேறு ஒன்றும் இல்லை. உருளைக்கிழங்கு போட்டு அதையும் இது கூட நல்லா கலந்து விட்டுற வேண்டியதாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொஞ்ச நேரம் வேக விடலாம், கொதிக்க விடலாம். அப்போ தான், ஏன்னா இவ்வளோ கெட்டியெல்லாம் போட மாட்டாங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் நமக்கு குழம்பு. ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஒரு கொதி விட்டுறலாம். இது கெட்டியாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். நீங்கள் கரெக்டாக தண்ணி இருந்துச்சுனாக்கா அப்படியே கூட விட்டுருங்க. பார்த்தீங்களா? கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டேன் பாருங்கள். நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு இப்போ இருந்தால் போதும். இப்போ தண்ணியாட்டு இந்த அளவுக்கு ஊற்றி நம்ம சாப்பிட்றதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து அவங்களுக்கு பரிமாறிடலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து பரிமாறிடலாம். பூரியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். டப்பா எடுத்து வச்சுட்டான். அங்கே பத்மா வந்து பாயாசம் குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தா அப்படி இல்லைங்களா, அந்த டப்பாவை ஊற்றிட்டு வந்துச்சிட்டான். இன்னும் ஒரு குண்டா நிறக்க ஊற்றி குடிக்கிற நாட்டம். இதில் ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூரிங்களை கொஞ்சமாக நுணுக்கி விட்டலாம். பூரியை நுணுக்கி விட்டுட்டு அந்த வெங்காயம் கட் பண்ணணும் இல்லைங்களா, இந்த வெங்காயத்தை கொஞ்சமாக தூவி விடணும். கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி விடணும். கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தூவி விடணும். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சிடலாம். ஸ்பூன் விகாஸ் தம்பி இந்தாங்க, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கேரட் தூவி விடுங்க. நான் மறந்து போயிட்டேன். நான் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. பாருங்க, சூடாக இருக்கு. சூடாக இருக்கணும். சூடாக இப்போ சாயந்தரம் ஸ்கூலுக்கு விட்டு வந்தது இப்படி சூடாக செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தம்பி? ஓகே, அவ்வளோதாங்க. இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.